இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குருபெயர்ச்சியுடைய பலன்கள் ரிஷபராசிக்கு இப்படி இருக்கும். ராசி ரிஷபம், நட்சத்திரம் கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 ஆகிய நட்சத்திரம் உடையவர்களுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு குருபெயர்ச்சி 70% நன்மையை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. இந்த குருபெயர்ச்சி இவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு வருகின்றது. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகளினால நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் ஆண்டாக அமையும். தொழில், இந்த ராசிக்காரர்கள் தொழில் சினிமா, சங்கீதம், ஆடல், பாடல், தங்கம், வெள்ளி, வியாபாரம், ஆடைகள், அடுத்தபடியாக வெளிநாடு போக்குவரத்து, உணவு சார்ந்த வியாபாரங்கள், ஆபரணங்கள் ஆகிய அனைத்து துறையிலும் உள்ளவர்களுக்கு இந்த குருபெயர்ச்சி மிக சிறந்தது. ஆடம்பரமான உல்லாசமான பொருள்கள் விற்பனை, உற்பத்தி, இதில் தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். 100க்கு 100% முயற்சி செய்தால் செல்வ வளம் கிட்டும். முயற்சி செய்யாமல் அதுவாக வரும்னு நினச்சா வராது என்பதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக கல்வி, மாணவர்கள் சினிமா, கலை சார்ந்த, அரசியல் சார்ந்த துறைகளில் உள்ளவர்கள், தங்கம், வெள்ளி துறைகளில் உள்ளவர்களுக்கு, உணவு, துணி இது சம்பந்தப்பட்ட படிப்பு, வெளிநாடு போக்குவரத்து படிக்கக்கூடியவர்கள் முயற்சி செய்தால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் மருந்து, இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், இன்ஜினியரிங், ஐடி மற்றும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த யோகம் ஏற்படும். நீங்கள் முயற்சி செய்தால் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக சுபகாரியங்கள், உங்களுடைய வீட்டில் இளைய சகோதரர்களுக்கு சுபகாரியம் நடக்கும். இளைய சகோதரன் சகோதரின் மூலம் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும், நன்மை உண்டாகும், சுபகாரியங்கள் நிறையா ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. வியாபாரம் சினிமா துறை, ஆடல், பாடல், சங்கீதம், வெளிநாடு போக்குவரத்து மற்றும் மருந்து, இரும்பு ஆகிய சார்ந்த துறைகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயத்தில் வியாபாரம், வெளிநாடு, உள்நாடு, வெளிநாடு எல்லாம் சென்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு படித்து வேலைக்காக போகிறவர்களும் படிப்புக்காக செல்வர்களும் வெளிநாடு செல்லக்கூடிய ரிஷபராசிகர்களுக்கு நல்ல யோகம், நல்ல லாபம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு இந்த ஆண்டு ஆடை, ஆபரணங்கள், நகைகள் மற்றும் வீடு, வாகனம் மூலம் நிறைய செல்வங்கள் ஏற்படும். சிலருக்கு ஆடல், பாடல், சினிமா, சங்கீதம் இவற்றின் மூலமாகவும் செல்வம் சேரும். ஆடம்பர பொருட்களை வாங்கி விற்பதன் மூலம் நிறைய ஆதாயம் அடைவீர்கள். பெண்களுக்கு இவ்வாண்டு ஒரு சுபிட்சமான ஆண்டாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் அடுத்தாப்புல பரிகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு முறை திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று அங்கு ஒரு இரவு தங்கி அன்று விடிய காலையில் மகாலட்சுமி ஏழுமலையானை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி மகாலட்சுமி யோகம் உண்டாகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று மகாலட்சுமியை, குபேரன் ஆகியவர்களை நீங்கள் வழிபட்டு வந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் சென்று வர உங்களுக்கு நல்ல செல்வ வளம் உண்டாகும். மகாலட்சுமியை பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை 2 நாட்களுக்கும் வணங்கி வர
மகாலட்சுமி யோகம் பெற்று நிறைய செல்வத்துடன் வாழ்வீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1 6, பகை எண் 3 8, அதிர்ஷ்டக்கிழமை வெள்ளிக்கிழமை, அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, பகை நிறம் கருப்பு, அதிர்ஷ்டக்கல் வைரம், அதிர்ஷ்ட நண்பர்கள் 1 2 5 6 9 தேதியில் பிறந்தவர்கள், அதிர்ஷ்ட வயது 6 15 24 33 42 51 60. இந்த வயசில் பிரபலியமான யோகங்கள் ஏற்படும். மகாலட்சுமி வழிபாடு மூலம் குபேர செல்வத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் இந்த ராசிக்காரர்கள் அனுபவிக்க நேரிடும். எனவே வெள்ளிக்கிழமை தோறும் சைவம் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டிலோ கோயிலுக்கோ சென்று வழிபட எல்லா வளமும் பெற்று மகாலட்சுமி யோகத்தை அடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சின்ன ஆடியோ தான். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்ப்பதற்கு என்னுடைய ஃபோன் நம்பரை அணுகி எனக்கிடம் நீங்கள் ஆலோசனை பெற்றால் அனைத்து விவரத்தையும் நான் சொல்வேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.